அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது முட்டை சோறு தான். என் பசங்களை இந்த முட்டை சோறு ரெடி பண்ணாங்க. சூப்பரான சுவையான டேஸ்ட்டில் வேறு லெவலாக வந்துச்சு. வெரி ஈஸியாக சிம்பிளாக எப்படி செஞ்சாங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்துலாம். வெங்காயம் 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. பச்சை மிளகா 3 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. தக்காளி குட்டி குட்டியாக 4 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. இதே போல் கட் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் நம்ம ஒரு எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு நல்லா சூடான பிறகு எண்ணெய் சட்டியில் எண்ணெயை 2 கரண்டி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் முட்டை ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றி அதுக்கப்புறம் நல்லா இருந்த முட்டைங்களை மட்டும் சேர்த்துக்கிட்டாங்க. நீங்கள் முட்டை இதில் சேர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு முட்டை நல்லா இருக்கா, கெட்டு போகாமல் இருக்கா, எல்லாத்துலேயும் சேர்ந்துருச்சு. ஒரு முட்டை கெட்டு போயிட்டாலும் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா சாதம் வடித்து வச்சுருக்கிறதுலையும் உப்பு நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் கவனமாக பார்த்து உப்பு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா சேர்த்தாச்சு. மிளகு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி கொண்டு வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் அதில் சேர்த்தாச்சு, மிளகுத்தூள். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு நம்ம கொஞ்ச நேரம் அது வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்க்குறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்க ரெசிபியில் வச்சுங்க. நம்ம சேனலில் வந்து டேஸ்டி ஃபுட் ஹாரிஸ் யூஸ் தான். உங்களுக்கு புது புது டிஃப்ரெண்ட்டான சுவையான டிஷ்லாம் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் நம்ம இப்போ சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 10 நிமிஷம் போல் நீங்கள் தட்டு போட்டு மூடி நல்லா வதக்கி விட்ருங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாமே வதங்கி வரணும். இது என்னுடைய பசங்களே ரெடி பண்ணாங்க. சூப்பராக வந்துச்சு. வெறும் ஈஸியாக ரெடி பண்ணாங்க. இப்போ ஒரு பாதி ஸ்டேஜ் நமக்கு வந்து வெங்காயம் வதங்கி வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும். அப்படி வதங்கி வந்த பிறகு நம்ம வந்து சாதம் வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் எடுத்து போட்டு நம்ம கலரணும். இப்போ மூடி போட்டு நல்லா வதங்கி வரட்டுன்னு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சாதத்தை போட்டு நீங்கள் நல்லா கிளறி விட்டு அதையும் ஒரு 10 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா கலரி எல்லாம் ஒன்றும் சேர அளவுக்கு கலந்து விட்டு வச்சிங்கன்னா சூப்பரான சுவையான டேஸ்ட்டில் நமக்கு முட்டை சோறு ரெடி ஆகும். என் பிள்ளைங்களுக்கு நான் இதை சொல்லிக் கொடுக்கல, நான் செஞ்சதை வச்சு பார்த்து தான் அவங்க பிள்ளைங்கள ரெடி பண்ணாங்க. நான் செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் முட்டை சேர்ப்பேன். ஆனால் என் பிள்ளைங்க ஃபஸ்ட்டே முட்டை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி சேர்த்தாங்க. சூப்பராக வெங்காயம் வாயில் கடிப்பட்டு சூப்பரான டேஸ்ட்டில் வேறு லெவலாக செம்மையாக இருந்துச்சு. நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.